பெண்களுக்கு மட்டுமான இந்த பள்ளிவாசலில் வாங்க சொல்லி தொழுகைக்கு அழைப்பதும் ஒரு பெண்தான். அமெரிக்காவில் பெண்களுக்கு மட்டுமான முதல் பள்ளிவாசல் இது. இது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது அமெரிக்க முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து முஸ்லிம் சமூகங்களிலும் சர்ச்சையையும் விவாதத்தையும் தோற்றுவித்திருக்கிறது. இது வெறும் மாற்று இடம்தான். இது மற்ற பள்ளிவாசல்களுடன் போட்டியிட அமைக்கப்பட்டதல்ல. பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி மையம் போலதான் இதுவும். பிரார்த்தனை செய்ய வரும் பிற பெண்களுடன் நட்பு வளர்க்கும் இடம் இது. இங்கே வந்து போவதில் கிடைக்கும் நம்பிக்கையை வைத்து அவர்கள் தங்களது உள்ளூர் பள்ளிகளை மேம்படுத்தலாம். ஒரு பள்ளிவாசலில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தொழுவதுதான் வழக்கம். ஆனால் ஒரு பள்ளியில் பெண்ணே முன்னின்று தொழுகையை வழி நடத்துவது என்பது இதுவே முதல் முறை. மற்ற பெண்களுடன் தொழுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பாகிஸ்தானில் ஆண்களுக்கு மட்டுமே பள்ளிவாசலுக்குள் அனுமதி உண்டு. யூதர்களின் வழிபாட்டிடமாக இருந்த இந்த கட்டிடம் இப்போது சர்வமத பிரார்த்தனை கூடமாக மாறி இருக்கிறது. இன்றைய தொழுகைக்காக இங்கே இருந்த மர பெஞ்சுகள் வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த புதிய முயற்சி பாரம்பரிய மற்றும் பழமைவாத முஸ்லிம்களிடையே வரவேற்பை பெறவில்லை. பள்ளிவாசல் என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்குமான இடம். ஏன் ஆண்கள் மட்டும் அனுமதிக்கப்படாமல் இருக்க வேண்டும்? வெறுமனே பெண்களுக்காக மாத்திரம் ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அவரவர்களின் அருகாமையில் இருக்கின்ற பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு இலவணிக்கப்படுகின்றனவா, அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவா என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஒரு புதிய முயற்சி, அதுவும் அமெரிக்காவில். இந்த பள்ளிவாசல் பற்றிய விவாதங்கள் வழியாக இஸ்லாம் பற்றிய பொதுவான அறியாமை, முஸ்லிம் சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கும் பங்கு போன்றவையும் விவாதத்திற்கு வந்திருக்கின்றன.